ஏன்டா பொண்ணு பார்க்க போக வேண்டாம்னு சொல்றேன். இப்போதைக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முதல்ல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். நேரா பீகார் போறோம். சந்தாவை பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த டைம்ல தான் வந்து வானதியும் சொல்றாங்க, எங்க வீட்ல பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி நாளைக்கே போய் பொண்ணு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே நின்னு பேசிட்டு இருக்கும்போது வானதி கிட்ட பாண்டி சொல்றாரு, இப்போ உடனே எது கல்யாணம், அண்ணாக்கு என்ன கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதான் பொண்ணு பார்த்தாச்சுல்ல, அவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி கல்யாணம் மட்டும் இல்ல, இப்ப கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாலுமே, நமக்கு கல்யாணம் ஆனாலுமே, இப்ப இந்த வீட்ல ஒரு ரூம் தான் இருக்கு. நம்ம எப்படி நம்ம இருக்கிறது இந்த வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கிறாரு. அப்பன்னா உங்க அண்ணிய வந்து அவங்க சும்மா ஃபேக் மேரேஜ் தானே பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் தனியா தானே இருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஹாஸ்டல் எங்கேயாவது போய் தங்க சொல்லு. நம்ம வந்து அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கிறாரு. வேற எப்படி பேசுறது? அப்படி இல்லன்னா வா நம்ம தனி குடித்தனம் போய் வேற வீட்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து நம்ம கல்யாணம் தான் முக்கியம். எங்க வீட்ல ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆயிருது. இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வானதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ இவ்ளோ நேரம் ஆச்சு. இன்னும் அவங்கள யாரையுமே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி வீட்ல கேட்கறாங்க. அப்போ உடனே அவங்க வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா அவரு ஃபோன எடுக்கவே இல்ல. திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா சேரனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு பாண்டி என்ன பண்றான்? ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்றான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வானதி. இல்லப்பா நாங்க எல்லாருமே ரெடியா தான் இருக்கோம். பாண்டி வந்தா உடனே நாங்க கிளம்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கறாங்க. ஆமா இன்னும் வரல. அவனுக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. இத கேட்ட உடனே வானதி ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆனா பாண்டியன் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, இப்பவே வந்துட்டு உங்க அண்ணிய வீட்ட விட்டு வெளிய போக சொல்லு. நம்ம அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்படி இல்லன்னா தனி குடித்தனம் போயிரலாம் அப்படின்னு சொல்றா. இவ பேசுறதே சரியில்ல. இவ வந்தான்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு சரியான வாயாடி. அவ கூடலாம் நீ குடும்பம் நடத்துறது கஷ்டம்டா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத மட்டும் யோசிக்கல. ஆனா வானதி இப்படி பேசுறாங்களே, நாளைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க தான் இங்க இருப்போம். நீங்க அங்க போய் இருங்க அப்படின்னு ஏதாவது எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா கஷ்டமாயிருமே. என்ன பண்ணலாம்? நம்ம கண்டிப்பா இந்த கல்யாணத்த பண்ணிக்க தான் வேணுமா? இல்ல வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிரலாமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சோ அவரு என்ன முடிவெடுக்க போறாரு? சரி சரி பண்ணிறலாம் வானதிய அப்படின்னு நெனச்சு கிளம்பி போவாரா? இல்ல வேண்டாம் இந்த கல்யாணமே வேண்டாம். பொண்ணு பார்க்க போறது எதுவுமே வேண்டாம். இதோட நிறுத்திறலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாரா? அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.